இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் போன் வருது. சொல்லுங்கம்மா. ஹலோ சனி, சீக்கிரமா வா, நான் உங்ககிட்ட பேசணும். நானே உங்களுக்கு கூப்பிடலன்னு இருந்தம்மா. நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு பிசினஸ் டின்னர் இருக்குமா, கண்டிப்பா அங்க போயே ஆகணும். நான் உனக்கு சோறு போறேன்டி. டின்னர். என்னாச்சுமா? அந்த ஜானு உன்னை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். நீங்க பாரு, தனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அவன் ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கான். நான் படிச்சேன். அம்மா, எனக்கு அந்த மாதிரி தோணல. அவர் அந்த இன்டர்வியூ கொடுக்கும் போது நாங்க 2 பேரும் லவ் பண்ணல. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேமா. இப்ப நான் டின்னர் போகணும். சரி, சீக்கிரம் வரணும், இல்லைன்னா கொன்னுடுவேன். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஒரு மேகசினுக்கு கொடுத்த இன்டர்வியூ அம்மா படிச்சாங்க போல. அந்த இன்டர்வியூவா? இங்க பாரு, நான் அந்த இன்டர்வியூ கொடுத்தப்போ எனக்கு தெரியும். எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, அப்ப சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீயே உங்க அம்மா கிட்ட சொல்லிருவல்ல? கண்டிப்பா சொல்றேன். கிளம்பலாமா? போலாம். ஆமாமா, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்புறேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. லேலா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்ப பேச முடியாது மிஸ்டர் எம்ரி. ப்ளீஸ், இந்த மாதிரி பண்ணாத. இதுக்கப்புறம் என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. லேலா இத பண்ணாத, லேலா அத பண்ணாதன்னு சொல்வீங்க. ஆபீஸ்ல மட்டும் தான் நான் உங்களுக்கு கீழே வேலை செய்யறேன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆபீஸ்க்கு வெளியே என்னோட இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். லைலா, என்ன உஸ்மான், புது கார்ல வந்திருக்கா? இந்த காரை இப்பதான் வாங்கினேன். ஒரு ரைட் போலாம். ஓகே ஓகே, இதுதான் உன்னோட அந்த சர்ப்ரைஸ். ஆமாமா, அதேதான். சூப்பரா இருக்கு. என்னால முடியலையே. மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நானே இவர்கிட்ட சொல்லிடுறேன். எப்படி இதாச்சு? என்னாச்சு? கடவுளே, இத்தனை வருஷம் இங்க இருந்ததுல இத நான் கேட்டுட்டேன். என்னங்க கேட்டீங்க? இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? இதுக்கெல்லாம் வெக்கப்படணும். எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? இல்லங்க, இத பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீ பேசாதம்மா, நீ பேசவே பேசாத. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னங்க, என்ன நம்புங்க, நான் சொல்லதான் வந்தேன். இன்னும் எனக்கு தெரியாம வேற என்னெல்லாம் நடக்குது? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல, இது ஒண்ணுதான். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? கொஞ்சம் வெகுளித்தனமா பேசிக்கிட்டு இருப்பேன், அதுக்காக முட்டாள்னே முத்திர குத்துருவீங்களா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அட போமா, இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் போயிட்டு போலீஸ் கிட்ட நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. இப்படியும் பண்ணலாமா? பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம குழந்தையா என்ன பார்த்து நக்கல் பண்றான். மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். எப்படியோ என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அவன் கழுத்தை போட்டு நெரிக்கணும் போல இருந்தது. உங்களை பார்க்க வந்தானா? இல்ல, நானும் அவனை பார்க்க போனேன். என் கண்ணால அதை பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க? என்ன பார்த்து ஈன்னு சிரிச்சான். அவனை வந்த கோவத்துக்கு அடிச்சு நொறுக்கலான்னு தோணுச்சு. எதுக்குங்க இவ்வளவு கோவம்? அவன் ஏதோ உங்க மேல இருக்கிற பயத்துல ஏதோ தெரியாம சிரிச்சிருப்பான். கோவம் எல்லாம் ஒன்னும் தெரியலடி. அவன் பண்ண வேலைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அதெல்லாம் பண்ணிடுவேன். நிஹாத், நீங்க யார பத்தி பேசுறீங்க? நான் வேற எதை பத்தி பேச போறேன்? சக்கரோட ரேட்ட பாத்தியா? 2 மடங்கு ஆக்கிட்டாமா. அதுவும் 2 நாள்ல அப்படி பண்ணிட்டான். ஆமா, அவன் கடையில சக்கரை விலையெல்லாம் எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கான் தெரியுமா? அப்புறம் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட உனக்கு வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட் சொல்றாமா. சக்கரைக்கா இப்படி கத்துனீங்க? ஆமாமா, சக்கரைக்கு தான். சக்கரை விலை எப்படி திரும்ப ஏறி போச்சு, ஆகாயத்தை தாண்டி போயிடுச்சு. நீங்க கத்துனதுல எனக்கும் சக்கரை ஏறிடுச்சு, கூடவே பிபியும் ஏறிடுச்சு. நீ இப்ப யார் பக்கம் பேசுற? நான் இந்த கடையோட முதலாளிமா. என் பிரஷர் எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா? நீ என்ன சொல்ல வந்த? அதுவா, அது வேற ஒண்ணு இல்ல. அதை விட்டு தள்ளுங்க, சாயந்தரமா பேசிக்கலாம். பேசலாமா என் பொண்டாட்டி? நான் எப்படி வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கடைக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குமா. ஓகே ஓகே, எனக்கு இங்க என்ன வேலை?
நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆ, அந்த பிஸ்கட் பாக்கெட் சரிஞ்சு விடுதா பாருங்க. ஓ, சரியாதான் இருக்கா? எனக்கு இன்னும் உன் மேல இருக்கிற கோபம் அடங்கலமா. சக்கரை விலையை எப்படி எல்லாம் ஏத்தி வச்சிருக்கான் தெரியுமா? அதிகமான அளவுக்கு ஏத்திருக்கான். சும்மா விட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் இஸ்தான்புலுக்கு வரும்போது நான் இந்த மாதிரி புது இடங்களை கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இது ஒரு புது ரெஸ்டாரண்ட். ஆமா, இங்க இருக்கிற செஃப் ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்திருக்காரு. அப்படியா? அப்போ ஜான் வரதுக்குள்ள நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா என்ன? நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. வந்துட்டாங்க. இவன் என்ன பண்றான்? Hello everybody, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. I'm really sorry for that. That was a hectic traffic today. வெல்கம். Okay. நாங்களும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹலோ. வந்தோம். ஹாய் ஜான். Hi. ஹலோ. அப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்க்கு ஐடியா கொடுத்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது இவங்க தானா? எதுக்கு நின்னுகிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் உட்காருங்களேன். நன்றி, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஹலோ. வெல்கம். ஹாய். ஹலோ. சனேம் இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல வேற லெவலுக்கு போயிடுவாங்க. சனேம் இஸ் a girlfriend of mine. இன்னைக்கு சனேம் எதுக்காக என் கூட வரணும்னு நான் நினைச்சேன்னா, இந்த கேம்பெயின் இனிமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சக்சஸ் ஆக போகுது. அதான் ஜானே உங்களை பத்தி இப்படி பாராட்டுறாருன்னா கண்டிப்பா நீங்க உங்க வேலையில பெரிய ஆளா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அது எல்லாமே டீம் ஒர்க் தான். நான் என்னோட வேலையை சரியா செய்யறேன். ரொம்ப நல்ல விஷயம். நான் இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் ஏர்டின் ஆர்சாயில். இவர்தான் டர்க்கில எங்க கம்பெனில ரெப்பா இருக்காரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. எனக்கும் அதுல சந்தோஷம். சரி, அப்போ டின்னர் ஆரம்பிக்கலாமா? ரொம்ப பசிக்குது. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வெயிட்டரை கூப்பிடுறேன். மெனு கார்டு வரணும். வெயிட்டர். ஹலோ சார். ஹலோ சார், வாங்க. யூ ஆர் வெல்கம். என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? அந்த பாலம் இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குல்ல? அமேசிங்கா இருக்கு. உன்னை விட அழகு எதுவுமே இல்ல. உஸ்மான், லைலா, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்றது உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். என்னால என் காதலை மறைக்க முடியல லைலா. சில நேரங்கள்ல நான் உனக்கு பொருத்தமே இல்லாதவன் நினைச்சிருக்கேன் தெரியுமா? உஸ்மான், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல இல்ல, நான் இப்ப மாறிட்டேன். நான் என்னையும் முழுசா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் மாறல. அது நான் உன் மேல வச்சிருக்க காதல். லைலா, உன்னோட கண்கள் அப்பாவித்தனத்தையும் அன்பையும் தான் பாக்குறேன். எம்ரே மாதிரி ஆளுங்க உன்னை கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது என்னால முடியல. அதை என்னால பார்க்கவே முடியல லைலா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் காதலை மதிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அந்த காதல் மாதிரி இந்த காதல் என்னைக்குமே இருக்கவே இருக்காது. ஆனா என்னோட காதல நான் மட்டும் உண்மையா இருப்பேன். நீ ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. நான் உன் கைய பிடிக்கணும். உன் வாழ்க்கையில என்னை ஏத்துக்கொள்ளலா. நீ மட்டும் எனக்கு கிடைச்சனா என்னோட மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன். உஸ்மான், இப்பவே நீ சொல்ல வேண்டாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்ற. என்கிட்ட இருக்கிற காதல் நீ புரிஞ்சுக்கணும் லைலா. நம்ம திரும்பி போகலாமா? என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு உஸ்மான். சரி, ஓகே. மெக்கினன், உங்களுக்கு இந்த ஃபுட் பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த ஃபுட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ எனக்கு வேற ஒரு விஷயமா ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னாச்சு? அந்த ஃபேப்ரி வந்திருக்காரு. அவருக்கும் எங்க கம்பெனிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஆள் ஒரு நியாயமான பிசினஸ்மேனே இல்ல. ஒரு காலத்துல அவன் எங்க கம்பெனிக்காக வேலை பார்த்தவன். எங்க கம்பெனிக்காகவே ஸ்பெஷலா பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தவன். ஆனா அப்புறம் தான் தெரிய வந்துச்சு
அவன் அதே பர்ஃபியூமோட ஃபார்முலாவை மத்த கம்பெனிக்கும் எங்களுக்கு தெரியாம வித்திருக்கான். அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? கோடி கணக்குல மதிப்புள்ள ஸ்டாக்கை நாங்க குப்பையில போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதோட அவன் விலங்குகள் மேல பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது வேற எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துருச்சு. அதோட நாங்க அவரை நீக்கிட்டோம். அந்த ஆளால எங்க கம்பெனிக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்ப கூட பாருங்க, நானும் அவனும் ஒரே இடத்துல இருக்கிறத நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கொதிக்குது. எனக்கு கோவம் வருது, என்னால கட்டுப்படுத்த முடியல. சரி விடுங்க, இந்த டாபிக்க பத்தி பேச வேணாம். அவன மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஜென்மத்தை நினைச்சு நம்ம இந்த ஈவினிங்க ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ப்ளீஸ் நம்ம சேஸ் சொல்லாமே, ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸோட வெற்றிக்காக. நான் அப்பவே பிரெட் வாங்கணும்னு நினைச்சேன். என்ன பண்ண? கவலைப்படாத, என்கிட்ட இருக்கு, நான் தரேன். ரொம்ப நன்றிக்கா. ஹலோ, உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். எதுக்கு? அதான் சலீம்க்கும் ஜானுக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, இவ உனக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொன்னா, அதான் நேர்ல கூட்டிட்டு வந்திருக்கேன். வாழ்த்துக்கள் சனியமாப்பா. ஆனா அந்த மேகசின்ல அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு தானே பேட்டி கொடுத்திருக்காரு. அது உண்மையா என்ன? எதுக்கு வாழ்த்துறீங்க? என்ன கல்யாணம்? என்ன மேகசின்? உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லல போல இருக்குதே. இவ வேற ஒருத்தி எரியிற அடுப்புல பெட்ரோல் ஊத்தி பாக்குறா. அண்ணன் கிட்ட சொல்லிருக்க மாட்டா போல இருக்கு. ஆமா, சொல்லிருக்க மாட்டா. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு லாய்க்கே கிடையாது. அது என்னமோ வணக்கம் வணக்கம். வணக்கம் மேடம். என்னடி பண்ற? ஐயோ கடவுளே, எதுக்கு இப்ப இப்படி கத்துனீங்க? நான் பயந்து போயிட்டேன். உன்கிட்ட ஒரு தடவை தான் கேட்பேன், ஒழுங்கா உண்மையா சொல்லிடு. கேளுங்க. ஏரியால எல்லாரும் சனிமுக்கும் ஜானுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உனக்கு தெரியுமா? தெரியுமா சொல்லு. தெரியுங்க. தெரியும் சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க கல்யாணம் பண்ண நீ மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைமா. எனக்கும் அந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பி வை, நானும் வந்து அதை பாத்துட்டு போறேன். அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து என்ன? அவங்க காதலிக்கிறாங்க. அத பத்தி தான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? நடு ரோட்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐசுன் வந்து எனக்கு வாழ்த்து சொல்றா. நான் அப்பாவா இல்ல வேற யாராவதா சொல்லு. அப்படி எல்லாம் எனக்கு பேசாதீங்க. கெட்ட கோவம் வந்துருமா? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லு. நீ ஒரு அம்மாவா, ஒரு அப்பனா அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் உங்ககிட்ட போதும். சொல்லலாம். ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? நீ மட்டும் எனக்கு ராத்திரி வந்து சொல்ல போறியா? என் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ எப்ப பிரசிடென்ட் ஆனியோ இந்த வீட்டை கவனிச்சுக்கிறது இல்ல, அதையும் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அதுக்கு நம்ம பொண்ணுங்களை பாத்துக்கிறது கூட விட்டுட்டியம்மா. நம்ம 2 பொண்ணுங்களும் பறந்து போயிட்டாங்கம்மா. நான் ஒரு புருஷனாவோ என் பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருக்கிறதுலயும் நான் தோத்துட்டேன். எனக்கு தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வருத்தமா இருந்திருக்காது. என் குடும்பத்தை பத்தி வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது நான் அப்பான்ற தகுதியை இழந்துட்டேமா. கடவுளே, நான் உங்ககிட்ட சொல்ல பயந்து இனிமேல் நீ பயப்பட தேவையில்லை. வெளியில நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருக்கிட்டே போய் நீ சொல்லிடு. என்ன சொல்லணும்? உன் புருஷன் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லு. ஓ, பேசி பேசி நேரம் போனதே தெரியல. சரி, நம்ம இப்ப கிளம்பலாமா? ஏன்னா எனக்கு ஜப்பான்ல இருந்து நாளைக்கு டெலிகான்ஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் ஜான், எனக்கு உங்க கூட சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, எனக்கும் சந்தோஷம். மேடம், உங்களையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், எனக்கும் சந்தோஷம். ஆல்ரைட் மிஸ்டர் எடினே, நம்ம திரும்ப சந்திப்போம். இதை தெரிஞ்சுக்கோங்க, நாங்க உங்களை ரொம்ப ரொம்ப நம்புறோம். ரொம்ப நன்றி. குட் நைட் சார். நீங்க கிளம்பலையா? அதுக்குள்ள எப்படி? அது வந்து ஜான். சொல்லுங்க மேடம். ஃபேப்ரி உங்க கம்பெனியோட ஷேர்லாம் வச்சிருக்காருல்ல? ஆமா, இருக்கு. மெக்கினனுக்கு இத பத்தி தெரிய வந்தா அவரோட முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் பொய் சொல்ல முடியாது இல்லையா? என்னால இந்த உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. அண்ட் அது எத்திக்ஸும் கிடையாது. இப்ப என்னதான் பண்ண போற? நாளைக்கு நான் திரும்ப ஃபேப்ரிக் கிட்ட எதுக்கும் பேசி பார்க்கறேன். அவனுக்கு என்ன வேணுமோ செட்டில் பண்ணிட்டு என் ஷேர்ஸை திரும்ப வாங்குறேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. நிச்சயம் நடக்கும், பார்க்கலாம். அப்புறம் இந்த டின்னர் ஆர்கனைஸ் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்கு நன்றி எல்லாம்? இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது உங்க ஏஜென்சிக்கு ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு. தெரியும்.
என்ன அப்படியே உட்கார போறீங்களா என்ன? ஆமா, ராத்திரி ஃபுல்லா இங்க தான் இருக்க போறோம். அதான் முடிவு பண்ணிருக்கோம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே பாய் then. தேங்க் யூ. அப்புறம் பார்க்கலாம். பாய் ஜான். இப்படிதான் தூக்குவாலும் அசைக்க மாட்டாளா? ஜான் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதான் ஃபேப்ரி அப்புறம் அந்த பெர்ஃப்யூம். சனேம் ப்ளீஸ் அந்த ஃபேப்ரிக் பத்தி இனிமேல் பேசாத. அவனை பத்தி பேசினாலே செம டென்ஷன் ஆகுது. ஆனா நீ எந்த எக்ஸ்கியூஸும் வேணாம் சனேம். அந்த ஃபேப்ரிக் பத்தி பேசினாலே செம கடுப்பா இருக்குன்னு சொன்னேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. பிளான் பண்ணதை விட செமையா போச்சு தெரியுமா? அந்த ஃப்ராட பத்தி பேசி இந்த மூட ஸ்பாயில் பண்ண வேணாமேன்னு தான் சொல்றேன். புரிஞ்சுதா? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். என்ன வா சர்ப்ரைஸ்? சொல்றேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க. வா வா. என்ன எங்க தான் கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப கேட்காத. நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்க ஜான், எங்க கூட்டிட்டு போறீங்க? சனேம் உனக்கு பொறுமையே இல்லையா? ஒரு நிமிஷம், சாரி. அம்மா கூப்பிடுறாங்க, இந்த கால் எடுக்கணும். அம்மா போய் பேசு. சொல்லுங்கம்மா. சனேம், இப்ப நீ எங்க இருக்க? அம்மா அதான் சொன்னல ஒரு பிசினஸ் டின்னருக்கு நான் வந்திருக்கேன்னு. என்னாச்சுமா? அப்பா வெளியில போயிட்டாரு. எங்கம்மா வெளிய போயிட்டாருன்னு சொல்றீங்க? போயிட்டாரு, வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு. எதுக்கு வீட்டை விட்டு போனாரு? நீங்க சண்டை போட்டீங்களா என்ன? ஐசல் மறுபடியும் அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. நான் வேற தெரியாம அந்த மெலஹத் கிட்ட உங்க 2 பேரை பத்தியும் சொன்னேன். அதை எப்படியோ ஐசன் தெரிஞ்சுக்கிட்டா. அப்பா அவகிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. கோவமா வீட்டை விட்டு போயிட்டாரு. என்னாலயாமா? சரி சரிம்மா, நான் இப்பவே வீட்டுக்கு வரேன். போனை வைக்கிறேன். என்னாச்சு? ஜான், அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. அம்மா கூட சண்டை போட்டிருக்காங்க. நான் இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும் ஜான். சரி சரி ஓகே. நீங்க வேற சர்ப்ரைஸ் வச்சிருந்தீங்க. பரவாயில்ல விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். வா. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு ஜான் சனேம பத்தி தெரிஞ்சிருச்சு. சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. வீட்டை விட்டு போயிட்டாரா? போயிட்டாரு. இப்ப அவரு எங்க இருக்காரோ தெரியல. அட என்னம்மா நீங்க? அவர் எங்க போயிருப்பாரு? சும்மா கொஞ்ச நேரம் இங்கேயே சுத்திட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட போறாரு, அவ்வளவுதான். அப்படி இல்லம்மா, எனக்கு அவரு தெரியும். என் புருஷன்கிட்ட என்ன போய் சொல்ல வச்சிட்டீங்கல்ல நீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன வச்சு என் புருஷன்கிட்ட போய் சொல்ல வச்சிட்டீங்களே. என்னமாச்சு உங்களுக்கு? எதுக்கு எங்க மேல பழி போடுறீங்க? எல்லாத்துக்கும் இந்த ஏரியா தான் காரணம். ஆமா, நீ இந்த ஏரியாக்கு புதுசு பாரு. இத்தனை வருஷமா இங்க இருக்குமே உனக்கு தெரியாது இதுங்க வாயெல்லாம் அடைக்க முடியாதுன்னு. ஐயோ சனேம், பாரு மணி என்னாச்சு, இன்னும் அவரை காணும் பாரு. அம்மா அம்மா, அப்பா திரும்ப வந்துட்டாரு. அவரோட ஷூ வெளியே இருக்கே. திரும்ப வந்துட்டாரம்மா, சொல்லுங்க என்னம்மா? ஆமா, இங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு பாரு. என் மேல இருக்கிற கோபத்துல செருப்பு கூட மறந்துட்டு போயிட்டாரு பாரு. அவ்வளவு கோபம். எங்க இருக்காரோ தெரியல. நிஹா எப்ப திரும்பி வருவார் லைலா? எப்ப வருவார்? ப்ளீஸ் அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நிஹாத், நிஹாத் வீட்டுக்கு வந்துருங்க நிஹாத். வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். சீக்கிரம் வந்துட்டீங்க. நான் லேட் ஆகும்னு நினைச்சேன். நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல தம்பி. அது ஃபுல் சொதப்பல் வர. என்னாச்சு? எதுவும் டின்னர்ல பிரச்சனையா என்ன? மெக்கனன் கூட டின்னர்லாம் நல்லா தான் போச்சு. அது ஆக்சுவலா நான் கம்பெனியை பத்தி தான் சொல்றேன். என்ன? நாங்க டின்னர் போயிருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேப்ரியம் வந்திருந்தான். மெக்கனனுக்கு அவனை ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அவனால ஏகப்பட்ட லீகல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்தானா? எங்களை பார்க்கலடா. தேங்க் காட். ஃபேப்ரி நம்ம பார்ட்னர்னு அவருக்கு தெரியுமா? இல்ல தெரியாதுடா. ஒரு வேலை தெரிஞ்சதுன்னு வைங்க, நிச்சயம் ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போயிடும். எல்லாரும் அவனை எவ்வளவு வெறுக்கிறாங்க பாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரியாமே போச்சுன்னா? தெரிஞ்சு பாரு. இப்ப தெரிஞ்சா மட்டும் என்ன ஆயிட போது சொல்லு. அவர் வெறுக்கிற ஒருத்தர் நம்ம பார்ட்னரா நிச்சயம் இருக்கக்கூடாது. இந்த உண்மை என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும்டா. இது எத்திக்கலும் கிடையாது. சரி ஓகே, அப்புறம் நம்ம என்னதானே பண்ண போறோம்? வேற என்ன பண்றது? ஃபேப்ரிக் கிட்ட பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லடா. எப்படியாவது நம்ம ஷேர்ஸ் அவங்ககிட்ட இருந்து திரும்ப வாங்கி தான் ஆகணும். இல்ல எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். நேரமே சரியில்லை. ஐல, நீ எங்க இருக்க? எனக்கு இப்போ உடனே உன்கிட்ட பேசணும். சரி, நான் கிளம்பி வரேன்.
அண்ணா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, இப்ப வந்துடுறேன். ஓகே. அப்படிதான் அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் இருக்குமா கட்டு. தலைவலி தாங்க முடியல. ஐயோ நேஹா, எங்க இருக்கீங்க நீங்க? அவர் என் போனையே எடுக்க மாட்டேங்கிறாருமா. எப்படி எடுப்பாரு அவரு? கோவமா இருக்காரு, அதான் எடுக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல. உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உன்னால மட்டும் இல்ல, உங்க 2 பேராலையும் தான். நீங்க 2 பேரும் உங்க முதலாளிய காதலிச்சு அவங்க பின்னாடியே போயிட்டீங்க. இந்த ஏரியால எங்க பேரு நான் அடிச்சிட்டீங்க. ஜான் அந்த மாதிரி இல்லம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அவர் என்ன உண்மையா நேசிக்கிறாருமா. உண்மையா நேசிக்கிறானா அவன்? அப்படி இருந்தா முறைப்படி வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, தனியா இருக்கதான் பிடிக்கும்னு சொல்லவே மாட்டான். அம்மா, அந்த இன்டர்வியூ கொடுக்க போது நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லம்மா. அந்த நேரத்துல அவர் அப்படி சொல்லிருக்கலாம். வாய மூடு. இத்தனை வருஷம் நாங்க கட்டி காத்த மரியாதை போயிடுச்சு. தலைவலிக்குது, ரொம்ப தலைவலிக்குது. என்னால தாங்கிக்க முடியாத அளவுக்கு தலைவலிக்குது. என்னால முடியல, நான் படுக்கணும். கொஞ்சம் கூட்டிட்டு போ. பாத்துமா, வாங்க எழுந்துருங்க. நான் போன் எடுத்துக்கிறேன். என்னால முடியல, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் அப்பா வராரான்னு பாருங்க. ஒருவேளை மனசு மாதிரி அவர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா என்னை எழுப்பி விடுங்க, நான் அவரை பாக்கணும். அவர்கிட்ட சரிம்மா, நாங்க ஜன்னல் வழியா அப்பா வராரான்னு பாத்துட்டு இருக்கோம். போனாரு இவருன்னு தெரியலையே. நிஹா, வீட்டுக்கு வந்துருங்க நிஹா. என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா? நீ எல்லாம் ஒரு அப்பாவே கிடையாது. நான் ஒரு உதவாக்கரையா போயிட்டது. ஃபேப்ரி வந்ததும் எல்லாரும் பேச்சே நிறுத்திட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கடி. அவ்வளவு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அங்க ஃபேப்ரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானா? அந்த நேரம் நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஜானும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவனுக்கு பெர்ஃப்யூம் கொடுக்கணும்ன்ற கனவை அவன் விட மாட்டேங்கிறான். எல்லாமே சரியாயிடும்டி, நீ கவலைப்படாத. ஓகேவா, நாளைக்கு போய் நம்ம பேசலாம். ஓகே? எங்கப்பா இருக்கீங்க? உஸ்மான் கார் வாங்கிருக்காண்டி. சூப்பர். அவன் அந்த சீரியஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால புது கார் வாங்கிட்டான். இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ்க்கு கூட வந்து எனக்கு அவன் சர்ப்ரைஸ் கொடுத்தான். நல்ல விஷயம் தான்க்கா. அதுக்கப்புறமா நாங்க வெளியே போனோம். கார்ல இருக்கும்போது அவன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான்டி. என்னது? என்னக்கா சொன்ன? இதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிருக்கான், ஆனா நான் தான் உன்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு என்கிட்ட தெளிவாவே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான் சனம். அப்படியா? நீ என்ன சொன்னக்கா? நான் என்னடி சொல்லுவேன், வார்த்தையே வரல. உஸ்மான எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்ன சொல்ல முடியும்? நான் இப்ப கூட மிஸ்டர் எம்ரேவை ரொம்ப லவ் பண்றேனே. அக்கா, உஸ்மான் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். இத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிருக்கான் நீயே சொல்றல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உஸ்மான பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, இத பத்தி எதுக்கு நம்ம பேசுறோம்? அப்பா எங்க போயிருப்பாரா? அவர் இப்படிலாம் பண்ணவே மாட்டாரே. என்னால நம்பவே முடியல. இந்த மொத்த நாட்டுல உங்களுக்கு வேற கிளைண்டே கிடைக்கலையா? சொல்லுங்க எம்ரே. ஐலேன், இது ஒண்ணு சிரிக்கிற விஷயம் கிடையாது. மன்னிச்சிரு எம்ரே, என்னால சிரிப்பு அடக்க முடியல. அவ்வளவு காமெடியா இருக்குது. நீங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஆளு ஃபேப்ரியே சுத்தமா பிடிக்காத ஒருத்தன். ஐலேன், அதான் சொல்றேன்ல,
அந்த கிளைண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன துரத்தன கம்பெனி பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணு டார்லிங்? இந்த கேம்பெயின் கிடைச்சா அதுல உனக்கு லாபம் இருக்கு. அந்த ஃபேப்ரி எங்க கம்பெனி ஷேரை வாங்கினது என்னோட முட்டாள்தனம் தான். நான் இதில் அவசரப்பட்டிருக்க கூடாது. இது நம்ம 2 பேருக்கு நல்லதே இல்லை. எனக்கு நல்லதாம்பா நடந்துச்சு. உன்னையும் லைலாவையும் பிரிச்சுட்டேன். சரி, அதை பத்தி பேச வேண்டாம். சரி, எனக்கு ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் போய் இதை பத்தி பேசுறேன். அந்த ஷேர்ஸ உனக்கு திருப்பி கொடுக்க பாக்குறேன். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அவன்கிட்ட பேசு. அண்ணன் எதையும் கொடுக்க தயாரா இருக்காரு. அவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இதை விட மாட்டான். கவலைப்படாத எம்ரே, நான் அதை பாத்துக்கிறேன். ஹாய் ஃபேப்ரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். குட் மார்னிங் பா. ஏன் கடை இன்னும் திறக்கல? உங்களுக்கு ஷோ கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன். பரவாயில்ல, வேண்டாம். அப்ப நான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன்னு தெரியும். நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு இருந்தேன்ப்பா. ஆனா ஏரியால மத்தவங்கள என்னென்னமோ பேசுறத பார்த்து நீங்க கோவப்பட்டீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தைரியம் வரல. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா மேல கோவப்படாதீங்கப்பா. அவங்க என்ன காப்பாத்ததா உங்ககிட்ட இருந்து அதை மறைச்சாங்க. அப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. கத்துங்க, திட்டுங்க, ஏதாவது பேசுங்கப்பா. என்னால உங்களை எப்படி பார்க்க முடியல. உள்ளுக்குள்ள வலிக்குதுப்பா. ஏன் அளவுக்கு அம்மா? சரி, நேரத்தை வீணாக்காத. ஆபீஸ்ல வேலை இருக்குல்ல. குட் மார்னிங் டா. சாப்பிட்டுட்டு இருக்கியா? குட் மார்னிங். உட்காருங்க, நீங்களே சாப்பிடலாம். இல்லடா, நான் கிளம்பணும். ஃபேப்ரியை போய் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் பேசி முடிச்சாகணும். ஆமா, அது வேற இருக்குல்ல. ஏன் நீங்க மட்டும் போகணும்? நானும் கூட வரேன்னா? இல்லடா, பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். நீ போய் சாப்பிட்டு போ. அண்ணா, அவனை பார்த்தாலே நீங்க கோவப்பட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அமைதியா தான்டா இருக்கேன். அவங்ககிட்ட பேச தானே போறேன். சரி, நீ போய் சாப்பிட்டு போ. சரி, ஓகே, பார்த்து போங்க. ஓகேடா.
சொல்லு எம்ரி டார்லிங். ஐலண்ட் ஃபேப்ரிக் கிட்ட பேசுனியா? ஷேரை திருப்பி கொடுத்துருவான்ல? பேசிட்டேன். $8 லட்சம் அவன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றான். சூப்பர். அண்ணா இப்பதான் இங்க இருந்து கிளம்புறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஜான் இங்க தான் வந்துட்டு இருக்கான். சூப்பர். அவன் வரட்டும், நான் காத்திருக்கேன். சனேம் அக்கா, என்ன அப்பா வந்துட்டாரா? இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். அப்பா ராத்திரி வீட்டுக்கு வரவே இல்ல, கடையிலேயே தூங்கிட்டாரா? கடையில தான் இருந்தாரா? நம்ம ஏன் அவர் அங்கதான் இருப்பாருன்னு யோசிச்சு கூட பார்க்கவே இல்ல. சரி, உன்னை பார்த்ததோ என்ன சொன்னாரு? அவர் என்கிட்ட பேசவே இல்ல. நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டு பார்த்தேன், ஆனா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. சரி, பரவாயில்ல விட. நீ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா எது தொட்டாலும் அது நாசமா போகுது. அப்படிலாம் பேசாத சனேம், எல்லாம் சரியாயிடும் விடு. உங்க அப்பா இன்னும் திரும்பி வரலையா? இல்லம்மா, அவர் திரும்பி வரல. சனேம் இப்ப கடைக்கு போனா அவர் அங்கதான் இருக்காராம். அவர் என்கிட்ட பேசவே இல்லம்மா. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் இதை பாத்துக்கிறேன். உங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிட போகுது, போங்க. நான் ஃபேப்ரியை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். இட்டாலியில இருக்கான்னு சொல்லாதான் அவங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆமா மிஸ்டர் ஜான், இங்க தான் இருக்கேன். சரி வாங்க, என் ரூமுக்கு போலாம். மிஸ்டர் ஜான், சரி, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க ஜான். என் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. நமக்குள்ள பார்ட்னர்ஷிப் என்னைக்குமே ஒத்து போகாது, அது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் கேளு, அதை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா மிஸ்டர் ஜான், அந்த ஷேரோட பேமெண்ட் பணம் இல்ல. நீ பணத்தை கொடுத்து தானே ஷேர்ஸை வாங்கின, பணத்தை வச்சு அதை திரும்ப வாங்கிக்கிறேன். மிஸ்டர் ஜான், ஷேர் வாங்கினது நான், அதுவும் நான் சனேமோட பெர்ஃப்யூம்காக வாங்கினேன். சனேம் என்னோட காதலி. ஓஹோ, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவளோட பெர்ஃப்யூமை உனக்கு கொடுக்க மாட்டா. ஓ அப்படியா? இப்படி சொல்லிட்டீங்களே. ஆனா அவ பெர்ஃப்யூம் இருக்கே, அத வெளியே கொண்டு வராம இருக்கிறது ரொம்ப தப்பு. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் சனேம பத்தி என்ன சொல்றது? சனேம நீயே வச்சுக்க. அதாவது இப்போதைக்கு மட்டும். நல்லா உடைச்சிருவேன்டா. கேடுச்சாடா உனக்கு? நல்லா உடைச்சிருவோம், பாத்துக்கோ. சார் சார், என்னாச்சு சார்? உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல சார்? இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, போ, நான் பாத்துக்கிறேன். ஐஸ், கொஞ்சம் ஐஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபேப்ரிக் ஒண்ணும் ஆகலையே. மூக்குல தான் அடிபட்டுருச்சு, மத்தபடி ஒண்ணு இல்ல. மூக்க உடைச்சிட்டான். இரு பாக்குறேன். இல்ல ஃபேப்ரிக், அப்படி ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணதுக்கு அவனை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. கவலையே படாதீங்க, இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். ஆனா எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு. இனிமே எல்லாம் நம்மளுக்கு சாதகமா நடக்கும் பாரு. ஆம்புலன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டல? வந்துட்டே இருக்கு சார். செம. போன் பண்ணா எடுக்கவே இல்லக்கா. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போயிருப்பாரு? என்னாச்சு அவருக்கு? எனக்கு எப்படிடி அதெல்லாம் தெரியும்? எம்ரிசா, நான் ஜான்சருக்கு கால் பண்ண, ஆனா எடுக்கல. எங்க இருக்காரு அவரு? அவர் மார்னிங் ஃபேப்ரியை பார்க்க போயிருந்தார். சீக்கிரம் வந்துருவாரு. அப்ப அவரு ஷேர் வாங்குறதுக்கு போயிருப்பாரா? அது வந்துட்டாரு. ஆனா என்னன்னாச்சு? என்ன எதுவும் பிரச்சனையா?
உங்ககிட்ட தானே கேக்குறேன், எதுவும் ப்ராப்ளமா? அவன் குடுக்கலடா, நம்ம ஷேர்ஸை திரும்ப குடுக்கல. நம்ம ஷேர்ஸை திரும்ப குடுக்கறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதெல்லாம் முடியட்டும். அவனை என்ன பண்றான்னு மட்டும் பாரு. என்ன பேச்சு? அவன் எனக்கு எதுவும் பண்ணலையே. என்னடா பேச்சு இதெல்லாம்? நல்லா குடுத்துட்டு தான் வந்தேன். சனேமோட பெர்ஃபியூம் வேணும்னு அடம் முடிச்சுட்டு இருக்கான். என்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியுது. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புன, நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? சும்மா என்னால போய் கண்டவன் காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. மெக்கினை இப்பவே கூப்பிட்டு இந்த டீலை போய் கேன்சல் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம். சனேம் கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆனா ஜான், சனேம் நான் செம்ம கடுப்புல இருக்கேன். அதை ஓ மேல காட்டிட போறேன், பாத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கியா ப்ளீஸ்? சரி, நான் நீங்க அமைதியா இருங்க. நம்ம இதுல பொறுமையா தான் யோசிச்சாங்க. இதுக்கு மேல எதுக்குடா நான் பொறுமையா இருக்கணும்? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருந்தா தெரியுமா உனக்கு? ஜான், என்னாச்சுன்னு சொல்லுங்க. நேத்து டின்னர்ல மெக்கனிக்கு ஃபேப்ரிக் சுத்தமா ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சது. ஷேரை வாங்க ஃபேப்ரிக் பார்க்க அண்ணா போயிருந்தாரு. என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா அவன் ஷேரை திருப்பி கொடுத்துக்க மாட்டான். இப்பெல்லாம் இந்த கம்பெனில நடக்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. டேரன், இது இப்பதான் நடந்தது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சூழ்நிலையில கேம்பெயின் நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம். எப்படிதான் இந்த ஃபேப்ரிக் நமக்கு தெரிய வந்துச்சோ? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த டாபிக் பத்தி இனிமேல் யாரும் பேச வேணாம். ஓகே, ஃபேப்ரியோ மெக்கினோ இனிமே யாரை பத்தி எதுவும் பேசிக்க வேணாம். நானே மெக்கினை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி முடிச்சேன். ஆனா வேணும்னா ஃபேப்ரிக் கிட்ட பேசி பாக்குறேன். வேணாம் ரே, தேவையே இல்லை. இனிமே யாரும் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்க கூடாது. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் நான் யோசிக்கிறேன். இப்போதைக்கு வேணாம், புரிஞ்சுதா? எனக்கு டென்ஷன் ஓவரா இருக்கு. இங்க இருந்தா இன்னும் டென்ஷன் தான். அவன் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஜான், நானும் உங்க கூட வரனே. ஜான் டேவிட் இருக்காரா? இருக்காரு. இருங்க, நானே கூப்பிடுறேன். நாங்களே போய் பாக்குறோம். ஜான் சார், ஜான் சார். சொல்லு. ஜான் டேவிட், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. எங்க கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரணும்.